ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம். அது என்னென்னா, நேற்று என்னுடைய ஃப்ரெண்டு நான் பார்த்தேன். என்னுடைய ஸ்கூலில் படித்த ஒரு ஃப்ரெண்டு. நாங்கள்லாம் ஒன்றாவதுலேருந்து +2 வரைக்கும் நாங்கள் ஒன்றா படித்தோம். ஒரே ஸ்கூல். அதாவது 1வதுலேருந்து 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூல், அதுக்கப்புறம் வேறு ஸ்கூல். ஆனால் நாங்கள் அப்படி இருந்துமே அதே 1வதுலேருந்து 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூலு, அடுத்து வேறு ஸ்கூலில் நாங்கள் படித்தோம். நான் மீட் பண்ணிக்கிட்டேன். அவள் வீட்டுக்கு கூப்பிட்டா நான் போயிருந்தேன். அப்போது என்னாச்சு, ஒரே அசிங்கமாக போச்சு. குமாருன்ற கதையாக ஆகிப்போச்சு. என்னென்னா, அவங்க வீட்டில் தனியாக இருந்தாங்க. என்னடி தனியாக இருக்க, வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு. இல்லை, பையன் கிளினிக் போயிருக்கான், பொண்ணு காலேஜ் போயிருக்கா, ஹஸ்பண்ட் பிஸ்னஸ்க்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னேன். என்ன கேட்டா, என்ன பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. ஹஸ்பண்டை பற்றி சொல்லிட்டேன். இந்த மாதிரி கோச்சிங் சென்டர் வச்சுருக்காரு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கெல்லாம் அப்படின்னு. பிள்ளைங்க பற்றி சொல்லும்போது ஷாக் ஆகிட்டேன். என் பொண்ணு 7th படிக்கிறா, என் பையன் 4th படிக்கிறான்னு சொல்லும்பொழுது அது அவள் ரொம்ப ஷாக் ஆகி, என்னடி இன்னும் 4th படிக்கிறான்ற, என் பையன் கிளினிக் போயிட்டு இருக்கான், என்ன தான் எப்போ உனக்கு மேரேஜ் ஆச்சு அப்படி. 2010 எனக்கு மேரேஜ் ஆச்சு. எனக்கு மேரேஜ் ஆகும்போது என்னுடைய வயசு 28. ஓகேவா. என் கூடயே படித்த ஒரு தோழியோடைய பையன் டாக்டராக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. பொண்ணு காலேஜ் படிக்குது. யோசிச்சு பாருங்கள். அந்த சமயத்தில் நான் என் பையன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான்னு சொல்கிறேன், என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான்னு சொல்கிறான். எதுக்காக நான் இந்த டாபிக் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன்னா, அவள் கேட்ட விதம், ஏன் இவ்வளோ லேட்டாக நீ குழந்த இதுவாச்சு, உனக்கு லேட்டாக குழந்த பிறந்துச்சா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டா. இல்லை, நான் 2010 தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 11 தான் பாப்பா பிறந்தா, அப்புறம் 14 தம்பி பிறந்தான். இப்போ இந்த சமுதாயத்தில் நிறைய இது போல் இருக்கிறது என்னென்னா, லேட் மேரேஜ். இந்த லேட் மேரேஜ் பண்ணுறதால என்னுடைய பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் என்னென்னா, லேட் மேரேஜ் பண்ணுறதால குழந்தைங்க பின்னாடி ஓட முடியல. 25 மேரேஜ் பண்ணால் கூட ஓகே, இட்ஸ் சூப்பர். 25-30 அந்த குழந்த பிறக்கிறது அதெல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளார நம்ம ஓடிடலாம். அந்த குழந்தைய பெக்கிறது, வளர்க்குறது, இதுலன்னு போயிட்டு குழந்தைங்க நமக்கு 40 ஏஜ் ஆகும்போது குழந்தைங்க நம்ம தோல்கிட்ட இருப்பாங்க. ஏப்பா அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம சொல்லும்பொழுது, அதாவது நம்மளும் கஷ்டப்பட்டு பசங்களையும் கஷ்டப்படுத்தி இன்னும் அம்மா வேலை வாங்குறாங்க நம்மளை. அந்த குழந்தைங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி அப்போ இருக்காது. அதை ஏன் கேட்குறீங்க? என் வீட்லேயும் நடக்குது. பாப்பா கொஞ்சம் அதை எடுத்துகிட்டு போய் சிங்கில் போட, டீ சாப்பிட்றீங்கல்ல, கிளாஸ் எடுத்துகிட்டு போய் சிங்கில் போட அப்படின்னு சொல்லும்பொழுது, அம்மா நீங்களே எடுத்துகிட்டு போய் போடுங்க அப்படிங்கும்போது கோவம் வருது. மரியாதை இல்லாமல் பேசுகிற நீ, சொல்கிறேன் அம்மா சொல்கிறேன், நீ செய்ய மாட்டேற, கொண்டு போய் போடு. நம்ம ஜென்ரேஷன் லெவலுக்கே நான் யோசிக்கிறேன். என் பொண்ணு அவங்க ஜென்ரேஷன் இப்போது இந்த சமயம், அப்போது எத்தனை கேப், ஒரு ஜென்ரேஷன் கேப். அப்போ நம்மளுடைய திங்கிங்கும் அவங்களுடைய திங்கிங்கும் வேறு இருக்கும். பசங்களுக்கும் நமக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். அதுவும் இல்லாமல் பசங்களுக்காக ஒரு விஷயம் நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியல. நம்ம ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வீட்டுக்கும் ஜென்ரலாக வேலை செஞ்சுட்டு ஒரு எக்ஸஸாக பசங்களுக்கு ஏதாவது நல்லதாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். அப்போல்லாம் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்தந்த பருவத்தில் அதெல்லாம் நம்ம செஞ்சிடணும். இல்லைன்னா வந்து என்ன நடக்கும்ன்றது வந்து தெரிஞ்சு தான் முன்னோர்கள் வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதெல்லாம் வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் பண்ணுறோம், குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு அதுக்கப்புறம் 18 வந்துச்சு, இப்போ 21 வந்திருக்கு. சட்டப்படி 21, சட்டப்படி 21. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 23 ஓகே, 24 25க்குள்ளார லேடிஸ்க்கு பண்ணி முடிச்சிடணும் மேரேஜ். ஜென்ஸ் பார்த்திங்கன்னா 26 வயசுலலாம் முடிச்சிடணும் மேரேஜ். அதுக்குள்ளே அவங்க வேலை அதெல்லாம் செட்டில் பண்ணிக்கணும். அதாவது லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிறது பெட்டர். நிஜமாக சொல்கிறேன். நம்மளுக்கு ஏஜ் ஆகுதா, இப்போ எனக்கு வந்து 42, என் பொண்ணுக்கு 13. அப்போ என்ன ஆகுது, என்னுடைய நான் யோசிக்கிற விஷயமும் அவங்க யோசிக்கிற விஷயமும் நிறைய மிஸ்மேட்ச். நம்ம 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 வந்து இந்த ஸ்டனத்தில் வாழ்வோம். இப்போது என்ன நடக்குதோ இந்த ப்ராக்டிக்கலான லைஃப்பை நம்ம வந்து டீல் பண்ணிட்டு போவோம். ஆனால் அவங்க ஒரு ஃபேண்டசி லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த விஷயம்லாம் தெரிய வரும்போது எனக்கு 60 வயசு ஆகிடும். இப்போவே வந்து கை இப்படி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. அவங்க 10th படிக்கும்போதெல்லாம் அவங்க கூடயே உட்காரணும், வேலையையும் நான் போகணும். ஸோ அது பாருங்களேன், லைஃப்பை எந்த அளவுக்கு நம்ம சிக்கலை உண்டு பண்ணிக்கிறோம். மேரேஜ் எல்லாம் வந்து எனக்கு மேரேஜ் ஆனது வந்து நான் வெயிட் பண்ணலை. நான் ஏன் வெயிட் பண்ணேன்னா, எனக்கு முன்னாடி 3 அக்கா இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகிட்டு தான் எனக்கு ஆகணும். அதனால் எனக்கு லேட் மேரேஜ் ஆச்சு. சாரி, நிஜமாலுமே சொல்கிறேன், டயர்டாகவே இருக்கேன். நான் டேப்லெட் எவ்வளோ போட்டாச்சு, டயர்டாகவே இருக்கேன். என்ன தான் உடம்புக்குன்னு சொல்ல முடியல. அதை தூக்கி எட்டால வச்சிட்டேன் நான். அதனால் பருவத்தே பயிர் செய் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். நிறைய பசங்க இப்போ வந்து சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. பெண்கள், இது ரொம்ப தப்பு. அந்தந்த வயசில் ஏதாவது பண்ணிடணும். ரொம்ப சொதப்பல் ஆகிடும், ஓவர் சொதப்பல் ஆகிடும். அது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் வந்து பேசுகிற வீடியோஸ்லாம் எதுவுமே காப்பி அடித்தோ இல்லை அவங்க பேசிட்டாங்க இவங்க பேசிட்டாங்க இப்படி ஒன்று நடந்துச்சு அதனாலன்னு நான் போடலை. என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் லைஃப்பில் எனக்கு மேரேஜ் ஆகும்போது 28 வயசில் நான் கல்யாணம் பண்ணேன். இப்போ எனக்கு வயசு 42, 28 29 கிட்டே இருக்கும் மேரேஜ் ஆகும்போது. எனக்கு இப்போ வயசு 42. அப்போது வந்து நான் இத்தனை வருஷத்தில் எனக்கு வயசாகிடுச்சின்ற ஃபீலிங்கே எனக்கு இந்த 42ல் தான் தெரியுது. மனசளவில் நம்ம ரொம்ப இளமையாக இருக்கோம். ஆனால் உடம்பு அதுக்கு ஈடு கொடுக்கணும்ல. அதுக்கு அதனுடைய சத்து இருக்கணும்ல. நம்ம எப்பயுமே இளமையாக தான் இருப்போம். நம்ம மனசுக்குள்ளார நம்ம 16 வயசில் தான் இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு நம்ம இப்போ போய் லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்லாம் பண்ண முடியுமா? நடக்கவே முடியல. டாக்டர் தினைக்கும் நடக்க சொல்கிறாரு. நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டேன். ஒரு 6-7 நாள் நடக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நடக்கவே முடியல. என்ன சொல்லுறது, இதெல்லாம் வந்து அந்த டைம் எந்த ப்ராசஸும் நடக்காததுனால வந்த விஷயந்தான். அதாவது நடக்காததுனால இல்லை, அந்த டைம் அந்தந்த ஏஜில் நடக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ 25 வயசில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா 27 வயசுலலாம் குழந்த பிறந்துடும், முடிஞ்சிடும்.
அடுத்து ஒரு 30 வயசில் இன்னொரு குழந்தை பிறந்து முடிஞ்சிடும். அவங்க அந்த குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே ஸ்டாமினா அந்த உடம்புல இருக்கும். ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். 50 வயசில் 60 வயசுலலாம் இப்போ புள்ள பெற்றுக்கிறாங்க. நான் யோசிப்பேன், எப்படி எப்படி வளர்க்க போகிறாங்க. ரொம்ப கஷ்டம். ஒருவேளை அந்த திறமை எனக்கு இல்லாமல் இருக்கா என்னன்னு தெரியல. நான் அதை ரொம்ப பெரிய விஷயமாக நினச்சிக்கிட்டு இருக்கேனான்னு எனக்கு தெரியல. பட் உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம நல்லா வளர்க்க முடியும். நம்ம உடம்ப இல்லைன்னா அவங்களையும் சேர்த்து நம்ம கஷ்டப்படுத்துவோம். இப்போ என்னால் முடியலைன்னா நான் என் பொண்ணுக்கிட்ட தான் சொல்லுவேன். அவள் படிச்சுக்கிட்டு இருப்பாள், அவள் ச்சே அப்படின்ட்டு எழுந்து போவாள். அப்போல்லாம் நமக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும். என்ன செய்யறது? அவங்களுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பசங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம ஃப்யூச்சரும் நல்லா இருக்கணும்னா அந்தந்த டைமில் கல்யாணத்தை முடிச்சுக்கோங்க. நான் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிச்சு வச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன், தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. லேடிஸ்க்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஜென்ஸுக்கும் அதே தான். ஓகேங்களா? முடியாது, ஓட முடியாது. நம்ம குழந்தைங்களை பெற்று இந்த உலகத்தில் அவங்கள நம்ம கஷ்டப்படாமல் வளரணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, ரொம்ப நாள் தள்ளி நம்ம குழந்தைய பெற்றுக்கிட்டு அவங்கள ஓட வைக்கிறோம். நம்மளால் ஓட முடியல. அது என்ன ஆகிடும்னா, நாளைக்கு அவங்கள நம்பி நம்ம இருக்கிற மாதிரி ஆகிடும். எல்லாமே செட்டில்டுப்பா. எனக்கு நான் ஒரு 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், எனக்கு இப்போ கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இருக்கலாம். ஆனால் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்றவங்க கண்டிப்பாக அந்தந்த டைமில் கல்யாணத்தை பண்ணிக்கணும். அதுவும் இல்லாமல் கல்யாணத்தை ஏன் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியல. என் அம்மா செலவு பண்ணுறாங்க கல்யாணம், என்ன ஆகிட போகுது? முன்னாடியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் இருக்கும்போது வீட்லேயே கல்யாணம் பண்ணாங்க. வீட்டிலையே பொண்ணு அந்த மண்டபம் மாதிரியெல்லாம் செட் பண்ணி வீட்டிலையே கல்யாணம் பண்ணாங்க. நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் அப்படியே அந்த வாசல்ல நேராக அப்படியே அடைச்சிட்டு அழகாக அந்த தாழம்பூவில் அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வீட்டிலே கல்யாணம் பண்ணாங்க. அங்கேயே சாப்பாடு முடிஞ்சு போச்சு. அது முன்னாடியெல்லாம் கல்யாணம் அப்படி தான் நடந்தது. இப்போ தான் எல்லாம் என்னவோ மண்டபத்தில், பெரிய பெரிய மண்டபத்தில் புதுசாக விஷயங்கள். பாப்கார்ன் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும், ஐஸ்கிரீம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும். இல்லைங்க, வேறு சாப்பாடு போட்டாலே போதும். எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணணும் அவசியமே கிடையாது. இந்த பேனர் அடிக்கிறது, கட் அவுட் அடிக்கிறது, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி. ஒரு நாள் கூத்து, தேவையில்லாத செலவு கல்யாணங்களில். நான் நிறைய கல்யாணங்களில் இப்போல்லாம் பார்க்குறேன். பேண்டு வாத்தியம் அது இது இருக்கப்பட்டவங்க செய்ய வேண்டியது தான். அதை பார்த்துட்டு இல்லாதவங்களும் செய்கிறாங்க பாருங்கள். கடை வாங்கி கல்யாணம் பண்ணுறவங்களும் செய்கிறாங்க பாருங்கள். அதுதான் பெரிய தப்பு. கௌரவங்கிறது நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இருக்குது. நம்மளுக்கு எப்படி கல்யாணம் ஆகுது? நம்ம பேண்டு வச்சு கல்யாணம் பண்ணுறோமா, பேண்டு வாத்தியம் வச்சு கல்யாணம் பண்ணுறோமா, பட்டாசு விட்டு கல்யாணம் பண்ணுறோமா, மத்தாப்பு போட்டு கல்யாணம் பண்ணுறோமா, அரசியல்வாதி தான் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணுறோமா? அப்படிலாம் கிடையாது. அரசியல்வாதிங்க செய்கிறாங்க. அது நாம் அந்த ரூட் பக்கமே போத்தவில்லை. யூடியூன் அடிச்சு இப்படி வந்துடும். அங்கே தேவையே இல்லை. அதெல்லாம் வேறு கதை. ஆனால் ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு 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 சாதாரண ஒரு மனுஷன் ஒரு கல்யாணம் பண்ணுறான்னா சிம்பிளாக போதும். 100 பேர் உங்களுக்கு தெரியுமா? அந்த 100 பேரை மட்டும் கூப்பிடுங்க. அழகாக கோயிலில் கல்யாணம் பண்ணுங்க, சாப்பாடு போட்டுக்கோங்க. செலவு ஏன் இம்மா செலவு? எங்கள் கல்யாணம் ஆக்சுவலாக எங்கள் கல்யாணத்தில் பாட்டு வாத்தியம் வைக்கிறேன், நாங்கள் பேனர் வைக்கிறேன், நாங்கள் எங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைடு. எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு, வேஸ்ட் ஆஃப் மணி. அந்த காசை சாப்பாட்டில் போடுங்க.
நல்ல சாப்பாடு கொடுத்தீங்கன்னா வயிறார சாப்பிட்டு வாழ்த்திட்டு போவாங்க. எங்கள் கல்யாணம் மண்டபத்தில் தான் நடந்துச்சு. நாங்கள் கல்யாணம் பண்ணல, மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணம் பண்ணாங்க. ஸோ அதில் நம்ம தலையிட முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் நான் எந்த ஃபங்க்ஷனையுமே மண்டபத்தில் வைக்கல. என்னுடைய சீமந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், என் பசங்க காது குத்தல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், என் பொண்ணு வயசுக்கு வந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எல்லா ஃபங்க்ஷனையும் நான் வீட்டில் தான் செஞ்சேன். எனக்கு மற்றவங்க அப்படி பார்க்க வேண்டிய விஷயம் தேவையில்லை. கௌரவம் அதில் இல்லை. அது அடுத்தவங்களுக்காக நாம் என்னவோ நம்மளை பெருசாக காமிச்சிக்கிறதுக்கு வட்டிக்கு கடன் வாங்கி செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. கடனை யார் கட்டுறது? நம்ம தான் கட்டுவோம். ஓகேவா? நம்ம எப்படி ஒழுக்கமாக வாழறோமோ அந்த வாழ்க்கையில் தான் நம்ம கௌரவம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்தந்த காலகட்டங்களில் கல்யாணம் பண்ணிவிடுங்க. செலவு பண்ணிலாம் ரொம்ப செலவு பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. இதே மாதிரியே பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா மிடில் கிளாஸை விட கீழே இருக்கிறவங்களாம் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? ஒரு பணக்கார வீட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பழைய மாதிரி வந்துடும். ஏங்க எவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்காங்க தெரியுங்களா? அந்த வீட்டுக்குள்ளாரே கல்யாணம் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? பெரிய வீடு வச்சுருக்காங்க, வீட்டுக்குள்ளாரே யாரையும் வரவிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓகே, அவங்க மண்டபத்தில் எங்கேயோ பண்ணிட்டோம். ஆனால் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடு சின்னதாக தான் இருக்குது, நாங்கள் மண்டபத்தில் தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னா வேறு வழியே இல்லை. சாதாரணமாக ஒரு மண்டபம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போங்க. சொல்ல வர நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ கற்றுக்கணும். கடனை வாங்கி அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரம்மாண்டமாக செய்யணும்னு நினச்சி அவங்க செஞ்சிட்டாங்க நான் செய்யணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறதெல்லாம் நம்ம தான் அந்த கடனை திருப்பி கட்ட போகிறோன்றத மைண்டில் வச்சுக்கிட்டு செய்யணும். நிறைய கல்யாணங்கள் நடக்காமல் இருக்கிறதே காசு பிரச்சனையில். ரெண்டாவது பொண்ணு கிடைக்க மாட்டுறாங்க. பொண்ணு பயங்கரமாக எதிர்பார்க்குறாங்க. 3 பொண்ணு அப்படி இருந்தால் 5 பொண்ணு இப்படி இருப்பாங்க. நீங்கள் பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. உங்ககிட்ட ஒரு மைனஸ் இருக்கா, அந்த பொண்ணுகிட்ட ஒரு மைனஸ் இருக்கா, ஓகே, நீயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நம்ம வாழலாம். இந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு கல்யாணத்தை பண்ணலாம், தப்பே கிடையாது. அந்த நேற்று நான் ரொம்ப யோசித்தேன். சீக்கிரமாக நாம் நினச்சா பண்ணியிருக்க முடியுமா? எங்கள் அக்காலாம் எனக்கு முன்னாடி இருந்தாங்க. அவங்க கடனெல்லாம் அடைச்சிட்டு தான் அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்கும். என்னுடைய சூழ்நிலை இது. அப்போது இப்போ நிறைய சம்பாதிக்கிற பெண்களுமே இப்போ சென்னையிலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறாங்க. காசுன்னு மைண்ட் போயிடுச்சுனாலே வாழ்க்கை இதுவாகாது. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு சம்பாதிங்க. அது நம்ம பெரிய பெரிய இடங்களுக்கு போக வேண்டாம். நம்ம மிடில் கிளாஸ் சைடில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இந்த மாப்பிள்ளை நல்லா இல்லை, அந்த மாப்பிள்ளை நல்லா இல்லைன்னு ஒரு பொண்ணு 33 34 வயசு வரைக்கும் மாப்பிள்ளை சரியில்லை, எனக்கு அவன் பிடிக்கல, இவன் பிடிக்கலன்னு கடைசியில் பிடிக்கலன்னுலாம் சொல்ல முடியாது. நீ வந்தால் போதும்னு நினச்சிடுவேன். ஸோ அப்படியும் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க. பொண்ணு கிடைக்காமையும் இருக்காங்க, குறை சொல்லிக்கிட்டே போயிடுறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் தேவையில்லாமல் உங்கள் லைஃப்பை ஸ்ட்ரகிள் பண்ணிக்காதீங்க. இப்போ இதை உங்களுக்கு ஏதாவது பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 25 24 இதுதான் கரெக்டான ஏஜ். தயவு செஞ்சு லேட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸு, உடனே குழந்தை பெற்றுக்கோங்க. வளர்க்குறது கஷ்டம், கண்டிப்பாக அவங்களுக்கு செய்யறதே கஷ்டம். நீங்கள் காலையில் ஸ்கூல் நம்ம பேசுகிற மாதிரி இல்லைங்க, வாழ்க்கை வேறு. நம்ம வாயில் பேசும்போது வாய் வலிக்காது, ஆனால் வாழும்போது நம்ம வாழ்கிறோம் பாருங்கள், அந்த வாழ்க்கை நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். இப்போ நான் இந்த அளவுக்கு இதை நான் பேசுகிறேன்னா நான் அந்த வழியை அனுபவிச்சிருக்கேன். இதை இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். காலையில் எழுந்திரிச்சி சமைச்சி கடன்னு போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு அப்படி உட்காந்து இப்போ ஆஃபீஸ் கிளம்ப முடியல, பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்குது.
இன்றைக்கி இதனாலேயே நான் இந்த வீடியோ போடணும்னு வந்தேன். நம்மள மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியணுன்றதுக்காக தான் போடுறேன் வீடியோ. ஆன் த டைம் பருவத்தே பயிர் செய், அதை சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் வீடியோ பண்ணேன். சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கோங்க, நல்ல முறையில் வாழுங்க, பொறுமையாக இருங்க. கடவுள் எல்லாருக்குமே அருள் புரிவார். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமே அருள் புரியும். ஸோ நல்லதே நடக்கும். இந்த நாள் ரொம்ப 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 நல்ல நாளாக இருக்கணும். பார்க்குற எல்லாருக்கும் நன்றி.